For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. ரீசெண்டாவே ரஜினி சார் படம் வருது அப்படின்னாலே இவரோட படத்துல இந்த தடவை எந்தெந்த ஸ்டார்ஸ் நடிக்க போறாங்க, பேன் இண்டியால இருந்து யாரெல்லாம் உள்ள வர போறாங்கன்னு நமக்கே சந்தேகம் வர மாதிரி தான் அவருடைய படங்கள் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட ஆமாங்க, அதாவது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி சார் படம் அப்படின்னா அவரை மட்டுமே லைம் லைட்ல இருக்கும். மேக்ஸிமம் ஏதாவது ஒரு நடிகர் அந்த மாதிரி பேன் இண்டியால இருந்தோ இல்ல நார்மலா ஒருத்தரோ எக்ஸ்ட்ராவா கூட ஆட் ஆனாங்க. ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ஸா கடந்த 3 படங்களாவே அவரோட பேன் இண்டியன் ஸ்டார் பலர் ஒண்ணு சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேட்டர்னை நம்ம ஜெயிலர்ல இருந்து தான் பாக்குறோம். என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, அதாவது ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள் எப்பவுமே மிகப்பெரிய வெற்றியை பெறும். அது மட்டும் கிடையாது, அவருடைய பெயரை யூஸ் பண்ற படங்களும் சரி, அவரோட கேமியோ வர படங்களும் சரி இன்னும் அதிகமா பேசப்படும். ஆனா ரஜினி அவர்களுடைய படங்கள்லயே ரீசெண்டா அதிகமான கேமியோஸை நம்மளால பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு நம்ம ஜெயிலர்ல இருந்து எடுத்துக்கலாம். ஜெயிலர் படத்துல ரஜினி அவர்கள் தமிழ்நாட்டுல கோலிவுட்ல நம்ம எல்லாருமே ரொம்ப பெரிய ஃபேவரட் ஆக்டர். ஆப்வியஸா அவர் கன்னடா, மலையாளம் எல்லாத்துலயுமே ஃபேவரட் அண்ட் மோஸ்ட் ஃபேன் ஃபாலோவிங் தான். ஆனா அந்த கன்னடால இருந்து சிவராஜ்குமார் அவர்கள் உள்ள வந்திருந்தாரு, மலையாளத்துல இருந்து மோகன்லால் அவர்கள் உள்ள வந்திருந்தாங்க, அண்ட் ஹிந்தில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்கி ஷெராஃப் அவர்கள் உள்ள வந்திருந்தாங்க. டோட்டலா அது ஒரு பேன் இண்டியன் கலவையா இருந்தது. எப்படி அவங்களை எல்லாம் யூஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் அந்த மாஸ் சீன் தான் எடுபட ஜெயிலர் மோர் தென் 600 crores கலெக்ட் பண்ணிச்சு. அண்ட் அது ஒரு மேசிவ் சக்சஸாவும் அமைஞ்சது, எல்லாராலையுமே ரசிக்கவும் பட்டுச்சு. சரிப்பா, ஜெயிலர் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா அவருடைய வேட்டையன் படம் ஸ்டார்ட் ஆச்சு. வேட்டையன் படம் இன்னும் வெளியாகல. ஆனா வேட்டையன் படத்துடைய ஸ்டார் ஸ்டட்டட் கேஸ்ட நம்மளால பார்க்க முடியும். ஒரு பக்கம் அமிதாப் பச்சன் அவர்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஃபஹத் ஃபாசில் இருக்காரு, இன்னொரு பக்கம் ராணா டகுபாத்தி இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட். இந்த தடவை தெலுங்குல இருந்து ராணா டகுபாத்தி, அப்புறம் ஹிந்தில இருந்து அமிதாப் பச்சன் வந்திருக்காரு, மலையாளத்துல இருந்து ஃபஹத் ஃபாசில் வந்திருக்காரு. ஸோ நம்ம பார்க்கும்போது என்ன எகைன் ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ள வந்துட்டு இருக்கு. சரி, இப்ப அடுத்து அவர் பண்ணிட்டு இருக்கிற கூலி திரைப்படம். இந்த திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்குறாரு. இந்த படத்திலையும் கேரக்டர் போஸ்டர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல மலையாளத்துல சௌபினை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, தயாளுங்கிற நேம்ல. நேற்று கிங் நாகார்ஜுனா அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு அவரும் கூலியில இருக்காரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வெளியே சைமன் அப்படிங்கிற நேமோட அவர் இந்த படத்துல நடிக்கிறாரு. ஆரம்பத்துல நாகார்ஜுனா அவர்கள் நடிக்கல, அவர் இந்த படத்துல பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா நேற்று அவருடைய கேரக்டர் போஸ்டரை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து 3 படங்களாவே ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டார் ஸ்டட்டட் கேஸ்ட்ல நடிக்கிறாரு. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இதுக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆரம்பம் விக்ரம் படமா தான் இருந்தது. பிகாஸ் விக்ரம் படத்துல டோட்டலா ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் கேஸ்ட் எஸ் ஆப்வியஸா அதுவும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ண படம் தான். அதுல கமல்ஹாசன் அவர்களை தாண்டி ஃபஹத் ஃபாசில் அவர்களா இருக்கட்டும், இல்ல சூர்யா அவர்களா இருக்கட்டும், இல்ல அப்புறம் விஜய் சேதுபதி அவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி டோட்டல் ஒரு கேஸ்ட் இருக்கும்போது மக்களுக்கு அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு எதிர்பார்ப்பு, இவங்களை எல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க, கதையில எந்த மாதிரி ரோல் இருக்கும், இவங்களுக்கு எப்படி மாசின் கொடுக்க போறாங்கன்னு ஒரு தாட் இருந்துட்டே இருந்து அதை பர்ஃபெக்டா அவர் பண்ணி கொடுக்கவும் படம் மிகப்பெரிய வெற்றியாச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் தான் ஓகே, பெரிய பெரிய ஸ்டார் கேஸ்டும் அங்க இருக்கிற ஃபேன் ஃபாலோவிங்கும் வரும்போது இன்னுமே அந்த படத்துக்கு பலம் கொடுக்குதுங்கிறத மற்ற நடிகர்களும் இண்டஸ்ட்ரியில மற்றவங்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரீசெண்ட் டைமாவே இந்த பேன் இண்டியன் ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு படத்துல போட்டு அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிறதுங்கிறது வழக்கமான ஒன்னா மாறிக்கிட்டு இருக்கு. ரீசெண்டா கல்கி படத்துலயுமே பாத்தீங்கன்னா ராஜமௌலி அவர்கள் கேமியோ பண்ணியிருப்பாங்க, மற்ற டேரக்டர்ஸ் எல்லாம் கேமியோ பண்ணியிருப்பாங்க. ஸோ கேமியோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா மாறிக்கிட்டு இருக்கு. அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ண லியோ படத்திலையுமே பாத்தீங்கன்னா ஹிந்தில இருந்து சஞ்சய் தத் அவர்கள் வந்திருப்பாரு, அர்ஜுன் வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதுலயும் ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் கேஸ்ட் வச்சுதான் படத்தை மூவ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இப்ப 2 பேருமே டிராவல் பண்றாங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு பக்கம், ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பக்கம். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ற ஒரு பக்கம், இந்த பேட்டர்னை கிரியேட் பண்ண ஒரு பக்கம், இவங்க 2 பேரும் ஜாயின் ஹேண்ட்ஸ் பண்ணும்போது படத்துல இன்னுமே அதிகமா கேஸ்ட் எதிர்பார்க்கப்படுது. நேத்து 2 நாளா நியூஸ் வந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அமீர் கான் அவர்களும் இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு, அவரும் இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் உண்மையாச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹவு திஸ் ரீச் வில் பின்னு. இதை நம்ம பார்க்கும்போது ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா படங்கள் அதிகமா கலெக்ட் பண்ணும். ஏன்னா மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாக்கப்படுது ஒவ்வொரு படமும். ஆனா ஒரு ஸ்டார் மட்டும் நடிக்கும் போது அதோட லெவலா இருக்கட்டும், அதோட ரீச்சா இருக்கட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா நிறைய ஸ்டார்ஸ் வெவ்வேறு இண்டஸ்ட்ரியில இருந்து நடிக்கும் போது அவங்களோட சீக்வன்ஸ் பார்க்கறதுக்காக படத்துக்கு தியேட்டர் போறவங்க இருப்பாங்க. அதனால படங்கள் மிகப்பெரிய வெற்றியாகும். உதாரணத்துக்கு ஜெயிலர் சொல்லலாம். ஜெயிலரை மிகப்பெரிய அளவுல கன்னடால கொண்டாடுறதுக்கான காரணம் சிவராஜ்குமார் அவர்களுடைய என்ட்ரியும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாஸ் எலிமெண்ட்ஸும்.
ஆப்வியஸா அங்க அவர் தலைவர் ஃபேன்ஸ் நிறைய இருந்தாலுமே சிவராஜ்குமார் அவர்களுக்கு அங்க ஃபேன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டாடினாங்க. இந்த பக்கம் ஆப்வியஸா நமக்கு தெரியும் மோகன்லால் அவருக்காக கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது இதுதான் வந்து ஒரு பேட்டர்னா இருக்கு. ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவர் வெற்றிக்கான பேட்டர்னை ஃபாலோ பண்றவரு. ஒவ்வொரு டைம்லயுமே அவர் வெற்றிக்கான பேட்டர்னை அதிகமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு டைம்ல அவருடைய வெற்றிக்கான பேட்டர்னா என்ன இருந்தது அப்படின்னா, ஃபீமேல் ஆன்டகனிஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா அவருடைய படம் மிகப்பெரிய வெற்றி பெறுங்கிறது அவரோட ஐதீகத்துல ஒன்னா இருந்த மாதிரி இருந்தது. உதாரணத்துக்கு நம்ம படையப்பா சொல்லலாம், மன்னன் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அதுக்கான உதாரணங்களும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு டைம்ல அவர் டபுள் ஆக்ஷன் படங்கள் எல்லாமே கை கொடுத்திருந்தது. ராஜாதி ராஜா, போக்கிரி ராஜா. ஸோ இப்போ இந்த ஒரு பேட்டர்னை வந்து அவர் கையில் எடுத்திருக்காரு. ஆப்வியஸா இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினி இஸ் அ ஒர்க் ஹார்ஸ் அண்ட் வந்து அவருக்கு நல்லாவே மார்க்கெட் தெரியும். ஒன்ஸ் அவருக்கு லைட்டா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே அப்பத்த வெற்றிக்கான பேட்டர்ன் என்னங்கிறத அனலைஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ற ஒரு பர்சனா இருக்கிறதாலதான் கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆக போகுது அவர் இந்த ஃபீல்டுக்கு வந்து இன்னும் நம்பர் 1 பொசிஷன்லயே இருக்காரு. ஸோ அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றதுலயா இருக்கட்டும், இல்ல சக்சஸ் எது அப்படின்னு பார்த்து அதை ஃபாலோ பண்றதுலயா இருக்கட்டும், ரஜினி அடிச்சுக்க யாருமே இல்லை. அண்ட் அந்த இடத்த வந்து ரஜினி விட்டு கொடுக்கறதாவும் இல்லை. ஆப்வியஸா இந்த போஸ்டர்ஸ் பார்க்கும்போதும் சரி, இது எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரஜினி கூட இவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கவும் வந்து ரொம்ப ஆவலா இருக்கு. அதுதான் வந்து மெயினான பேட்டர்னா இருக்கு. அண்ட் இந்த பக்கம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள், அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவருடைய படங்கள் எல்லாத்துக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு. அடுத்தவர் யாரோட ஒர்க் பண்ண போறாரு, இந்த படத்துல எந்த மாதிரி ஒரு கதையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இந்த ஸ்டார் கேஸ்ட் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, எந்த மாதிரி மாஸ் எலிமெண்ட் வைக்க போறாருன்னு ஸோ ரொம்பவே ஆவலா தான் இருக்கு. அண்ட் ரஜினி அவர்கள் ஃபாலோ பண்ற இந்த சக்சஸ் பேட்டர்ன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இந்த மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் விஜய் பிரணேஷ் சைனிங் ஆஃப். குஷி குஷி தான் பாப்புலர் அப்பளம் எல்லாருக்கும் ஃபேவரட். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.